பால் முனீஸ்வரன் அறக்கட்டளை மற்றும் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக பால் முனிசித்தன் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தம் அல்லது சரியாக 5 மணி அளவிலே வாசலிலே வண்ண கோலங்களிட்டு இதுபோல் வலது இடதாக அகல் விளக்கிலே தீபம் ஏற்ற வழிபட வேண்டும். இவ்வாறு வாசலிலே அகல் விளக்கு தீபம் ஏற்படுவதனால் மகாலட்சுமி துரிதமாக வாசம் செய்வாள். என்றும் செல்வ செழிப்பாய் பணதன வரவுக்கு குறைவில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். குலதெய்வம் என்றும் உங்களுடைய வீட்டிலே நிலைத்து நின்று அருள் புரிய அதிகாலை வேளையிலே ஈசானிய மூலையில் நீங்கள் இதுபோல் துளசி செடி அல்லது வில்வ செடி ஏதாவது ஒரு செடி நீங்கள் வச்சுருப்பீங்க, வேப்ப மரம் வச்சுருப்பீங்க. அதன் கீழாக ஒரு மண்ணகல் விளக்கில் தீபம் ஏற்றப்பட வேண்டும். இந்த விளக்குகள் ஏற்றுவதெல்லாம் சரியாக அதிகாலை 5 மணிக்குள்ளாக ஏற்றி வழிபட்டிருக்க வேண்டும். மார்கழி மாதத்திலே எப்பொழுதும் நம்முடைய வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி தங்குவதற்கு நாம் மேல் கூறியபடி வாசலிலே கோலமிட்டு தீபமேற்றி வழிபட வேண்டும். ஈசானிய மூலையில் அதுபோல் தீபமேற்றி வழிபட வேண்டும். சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பாக இப்படி மார்கழி மாதம் முழுக்க பூஜை புனஸ்காரம் என்று அதிகாலை வேளையிலே எழுந்து
இவ்வாறு பூசிக்க வேண்டும். இந்த மார்கழி மாதம் முழுக்க இதுபோல் அதிகாலையிலே எழுந்து வாசலில் சுத்தம் செய்து விளக்கேற்றி, குறிமேடை வைத்திருப்பவர்கள் ஆலயங்களை சுத்தம் செய்து வணங்கி வர மகாலட்சுமி அஷ்டலட்சுமி தேவி குடியிருப்பால் நம்முடைய அனைத்து தரித்திர நிலைகளும் நீங்கி செல்வம் செழிப்புடன் வாழலாம். குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வேளையிலே நாம் இவ்வாறு விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் மகாலட்சுமி வாசம் செய்வாள். தொடர்ந்து வாசலிலே கஸ்தூரி மஞ்சள் மற்றும் பச்சை கற்பூரம், பன்னீர் கலந்து வாசலில் தெளித்து கோலமிட வேண்டும். அப்பொழுது எந்தவித தடைகளாக இருந்தாலும் விலகும். நான் ஏற்கனவே கூறியிருந்தபடி அதிகாலையிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு, குருவை வழிபட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு, மகாலட்சுமி மந்திரமாக சொல்லப்பட்ட மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமலகமலாயே பிரதிஷ பிரதிஷ ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம. ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமலகமலாய பிரதீஷ பிரதீஷ ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம. ஓம் ஸ்ரீம் ஹரிம் ஸ்ரீம் கமலகமலாய பிரதீஷ பிரதீஷ ஸ்ரீம் ஹரி ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்று கைதொழுது வணங்கும் பொழுது எந்த விதமான குறைபாடும் உங்களுக்கு ஏற்படாது. மகாலட்சுமி அருள் புரிவாள். குபேரன் வாசம் செய்வான். எப்பொழுதும் உங்களுக்கு பண நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மார்கழி மாதமாகட்டும் அல்லது எந்த மாதமாகட்டும், வருடம் 360 நாளும் கூட இவ்வாறு தொழுதீர்களானால் மிக சிறப்பான முறையிலே நீங்கள் வாழ முடியும் என்பதை பால்மணி சித்தனாகிய நான் இந்த தர்மயுத்தம் சேனல் மூலமாக உங்களுக்கு உத்தரவாதத்துடன் வாக்குறுதி அளிக்கிறேன். அந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்ட நேரத்திலே, அதிகாலை நேரத்தில் எவன் ஒருவன் துயிலெழுகிறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட மாந்திரிக கட்டுக்களாக இருந்தாலும் கூட உடைத்தெறிந்து ஓடிவிடும். அங்கே தனதானியம் செல்வம் பெருகும், பேரும் புகழும் அடைவான். பால்வளம் பெருகும், பொருளாதாரம் கூடும், மக்கள் செல்வங்கள் கூடும். ஆகவே மார்கழி மாதத்தை, குறிப்பாக மார்கழி மாதத்தை யாரும் புறக்கணிக்காமல், குளிரென்றும் பாராமல் நீங்கள் உங்களுடைய ஆலயத்தையும் வீட்டையும் சுத்தம் செய்து மனமகிழ்வுடன் வாழுங்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம.